தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஹைகோர்ட் அனுமதி அளித்தும் திமுக அரசு விடாப்பிடியாக தடுத்து விட்டது. இந்த சூழலில் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடத்த அரசு அனுமதி அளித்தது. இதற்காக கொடிமரத்தை நேற்று முஸ்லிம்கள் மலைக்கு கொண்டு சென்றனர். அங்குள்ள கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதனை கண்டித்து இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை. ஆனால் சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக ஓட்டு அரசியலுக்காக பெரும்பான்மை மக்களின் மத உணர்வை புண்படுத்துகின்றனர். முஸ்லிம்கள் கொடியேற்ற உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. 10 பேரை அழைத்து சென்று பாதுகாப்போடு தீபம் ஏற்றுங்கள் என்று சொன்னபோது 144 தடை உத்தரவு போட்டு பதட்டத்தை உருவாக்கினர். ஆனால் தற்போது மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தனர்? தமிழக அரசு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுவது நியாயமா? ஆர்டிஓ உத்தரவை மதித்து முஸ்லிம்களை சிக்கந்தர் தர்காவுக்கு அழைத்து செல்லும் காவல்துறை ஹைகோர்ட் உத்தரவை இன்று வரை மதிக்காதது பெரும் சந்தேகத்தை உருவாக்குகிறது. மலையடிவாரத்தில் இருக்கும் மக்கள் தீபம் ஏற்ற அனுமதியுங்கள் என்று ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பு தெரிவித்த போது அவர்களையெல்லாம் கைது செய்து சிறை வைத்தனர். இந்து விழாவுக்கு அனுமதி மறுப்போம், இஸ்லாமிய விழாவுக்கு அனுமதி கொடுப்போம். இதுதான் திராவிட மாடல் அரசின் இந்து விரோத போக்கு. காலம் இப்படியே கடந்து போய்விடாது. நீதி தேவனின் கோவிலில் அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மொழி கடந்து, இனம் கடந்து, கட்சி கடந்து திமுக அரசு சிறுபான்மை மக்களை தாஜா செய்யும் இந்த போக்கை இந்துக்கள் உணர வேண்டும், கண்டிக்க வேண்டும். முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் நடந்தும் தமிழக அரசு சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய பெரும்பான்மை மக்களின் மத உணர்வை மதிக்க மறுப்பது பச்சை அயோக்கியத்தனம். திராவிட மாடல் திமுக அரசு யாருக்கானது என்பதை இந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள் என ராம ரவிக்குமார் கூறியுள்ளார்.